ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு வசனம் பார்க்க போகிறோம். 144 சங்கீதம் 1 வசனம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தாவீது ராஜாவோட ஒரு சங்கீதம். இந்த வசனத்தில் தாவீது ராஜா என்ன சொல்கிறாருன்னா, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா நமக்கு யுத்தம் யாரு கூடனா சாத்தான் கூட, பிசாஸ் கூட தான் நமக்கு எப்போவுமே யுத்தம். எல்லா நாளுமே எல்லா நிமிடமே நமக்கு அவனு கூட தான் யுத்தம் நடக்கும். அப்போ ஆண்டவர் நம்ம கைகளை போருக்கும் நம்முடைய விரல்களை கூட விட்டு வைக்காமல் அதையும் நம்மளுக்காக படிப்பிக்கிற தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவர். அப்போ நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இருந்தோன்னா ஆண்டவர் நமக்கு காட்டி தருவார். யாருக்கு நம்ம பிசாசை எப்படி எதிர்க்கணும், எதை வச்சு எதிர்க்கணும்னு நமக்கு படித்து தருவார். அதனால் நம்ம எல்லா நாளும் ஆண்டவர்கிட்ட இருக்கணும். அதில் அவர் என்னச்சு நம்முடைய விரல்கள் நம்முடைய கைகளையும் அவர் படிப்பிப்பார், நம்ம விரல்களையும் அவர் விட்டு வைக்க மாட்டார். அவர் எல்லாவற்றிலையும் நம்ம நல்லதாட்டு படிப்பிப்பார். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வசனத்தை தியானித்தோன்னா ஆண்டவர் கண்டிப்பாக நம்மக்கிட்ட சொல்வார் எப்படி பிசாசை எதிர்க்கணும் அப்படின்னு. வசனத்தினால்தான் நம்ம அவனை எதிர்க்க முடியும். அப்படின்னா நம்ம ஆண்டோடைய வசனத்தை தியானித்து அவர் கூட இருந்தோன்னா ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு அந்த பலத்தை தருவார். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.